அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவுடைய மாபெரும் கருணையாலும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான துஆ பரக்கத்தை கொண்டும், குறிப்பாக வலிமார்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், ஷேகுமார்கள், சாலிஹீன்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும், இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுடைய துவா பரக்கத்தை கொண்டும் இன்றைய 15ஆம் நாள் மஜ்லிஸை துவக்குகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஹஸரத் அவர்கள் ஒவ்வொரு தலைப்பின் கீழே உரை நிகழ்த்தி வருகிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இன்றைய தலைப்பு மண்ணும் மனிதனும் என்கின்ற தலைப்பின் கீழே உரை நிகழ்த்த உள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இது இந்த காலத்திற்கு ஏற்ற தலைப்பு, மண்ணும் மனிதனும். ஏன்னா நம்மளை மண்ணிலிருந்து தான் வந்தோம், மண்ணிலிருந்து நம்ம புதைகிறோம். இது நிரூபணம். என குர்ஆனும் அதைத்தான் சொல்கிறது. எத்தனையோ பேர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் தான் மண்ணோடு மண்ணாக மக்கி போவோமே, மறு உலகம் என்று நீங்கள் சொல்கிறீர்களே என்று. யாசீனிலே கடைசி ஆயத்தில் குல் யுஹி அல்லதி அன்சாஹ அவ்வல மர்ரா வஹுவ ஃபீ குல்லி ஹல்கின் அலீம் அல்லதி ஜாலலக்கு மின ஸஜரில் அஹ்லரி நாரன் ஃபைதா அன்தும் மின்ஹு தூக்கிதூன். மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பின்பு முதலாவதாக படைத்த ரப்புல் ஆலமீன் மறுபடியும் படைத்து எழுப்புவான் என்பது சான்று பகர்கிறது. அதனால் ஹஸரத் அவர்கள் இன்றைக்கு மண்ணும் மனிதனும் என்கிற தலைப்பின் கீழே உரை நிகழ்த்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஷம்ஸில் அன்பியாஇ பத்ரில் முர்ஸலீன் வ குதுபில் அவுலியாஇ வ இஃப்திகாரில் முத்தகீன் வ தாஜுல் உம்மத்தி ஷஃபீஇல் முذنبீன் ஷஃபீஇ யௌமல் கியாமத்தி அல்லாஹு யா ஹாதி. ரதீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனம் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா வ பி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஷைഖன் முர்ஷிதா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ. اللهم صل على محمد حتى لا يبقى من صلواتك شيء وبارك على محمد حتى لا يبقى من بركاتك شيء وسلم على محمد حتى لا يبقى من سلامك شيء برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமையிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446 ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 15வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளை எல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்து கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாட்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திரடுவானாக. இந்த ரமலானை, இந்த நோன்பை, இந்த குர்ஆனை மறுமையில் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்கிற வகையில் அல்லாஹ் அமைத்து தருவானாக.
கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சூரத்துல் அம்பியா, சூரத்து ஹஜ்ஜு, சூரத்துல் மூமினூன் இதில் முற்பகுதி இவையெல்லாம் இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய படைப்பு பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மனிதனுடைய மூலம் என்ன என்பது பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இது சம்பந்தமான இன்னும் பல வசனங்கள் இதற்கு முன்னாலும் சென்றிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு அதை கொஞ்சம் அதிகமாக அல்லாஹ் பேசுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வலகது ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், நிச்சயமாக நாம் மனிதரை களிமண்ணின் மூலச்சத்திலிருந்து நாம் படைத்தோம், களிமண்ணிலிருந்து படைத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், சும்ம ஜஅல்னல் நுத்ஃபத ஃபீ கராரி மக்கீன், மனிதனை இந்திரிய துளியாக நாம் அவனை படைப்பதற்கு, அவன் இந்திரிய துளியாக ஒரு பாதுகாப்பான இடத்திலே வைத்தோம் என்று அல்லாஹ் பேசுகிறான். கர்ப்பப்பையை ஒரு பாதுகாப்பான இடம் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஏனென்று சொன்னால், கர்ப்பப்பை ஒன்று இருக்கிறது, அதற்கு மேலே சவ்வு ஒன்று இருக்கிறது, மூடி இருக்கிறது. அதற்கு மேலே தண்ணீர் குடம் என்று சொல்லுவார்கள். அதாவது தாய் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்தால் நசுங்கி விடக்கூடாது என்பதற்காக தண்ணீர் பை போன்று அல்லாஹ் ஒன்றை வைத்திருக்கிறான். அதற்கு மேல் வயிறு இருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்பாகத்தான் அல்லாஹ் மனிதனை விந்து துளியாக கொண்டு போய் உள்ளே வைக்கிறான். அதாவது கர்ப்பப்பை ஒன்று, அதை மூடி இருக்கிற சவ்வு ஒன்று, அதற்கு பேர் தண்ணீர் குடம் என்று சொல்லுகிறோமே அது ஒன்று, அதற்கு பின்னால் வயிறு. 4 பாதுகாப்பு. பெரும் தலைவர்களுக்கு கூட 3 அடுக்கு பாதுகாப்பு தான். ஆனால் வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். அதனால் தான் சும்ம ஜஅல்னாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன், பாதுகாப்பான இடத்தில் அவனை இந்திரிய துளியாக நாம் வைத்தோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், சும்ம ஹலக்னன் நுத்ஃபத்த அலகத்தன், அந்த இந்திரிய துளியை நாம் இரத்த கட்டியாக ஆக்கினோம். ஃபஹலக்னல் அலகத்த முலுகத்தன், அந்த இரத்த கட்டியை சரை கட்டியாக ஆக்கினோம். ஃபஹலக்னல் முலுகத்த இலாமன், அந்த சரை கட்டியை எலும்பாக மாற்றினோம். ஃபகஸவுனல் இலாம லஹ்மா, அந்த எலும்பை சதை கொண்டு போர்த்தினோம் என்று அல்லாஹ் சொல்றார். ஆடை அணிவிப்பது போல நாம் மனிதனுக்கு எப்படி ஆடை அணிவிக்கிறோமோ அதுபோல எலும்புக்கு அல்லாஹ் சதையை ஆடையாக அணிவித்திருக்கிறான். நாம் அப்படி அணிவித்தோம். சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், அதற்கு பின்னால் அவனை இந்த மனித ரூபத்தில் ஒரு படைப்பாக நாம் படைத்தோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு வேலைகளை செய்கிறான் உள்ளே என்பதை அல்லாஹ் பேசுகிறான். ஒரு இந்திரிய துளி ஆடையில் பட்டால் கசக்கி அதை சாக்கடையில் விட்டு விடுவோம், கழிவு நீராக போய்விடும். அந்த ஒரு துளியை அவன் எவ்வளவு பாதுகாப்பான இடத்தில் வைத்து, 4 அடுக்கு பாதுகாப்பு உள்ள ஒரு இடத்தில் வைத்து இத்தனையாக மாற்றி அதற்கு பின்னால் உயிர் கொடுத்து அதுக்கு என்ன செய்ய கொண்டு வருகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் இது சம்பந்தமாக நாம் நிறைய சொல்லலாம். அதாவது கர்ப்பப்பை என்பது ஒரு பெரிய மைதானம் அல்ல, உள்ளங்கை அகலம் இருக்கிற ஒரு சின்ன இடம், அவ்வளவுதான். அந்த சின்ன இடத்திற்குள் தான் இவ்வளவு காரியமும் நடக்கிறது. இந்த சின்ன இடத்திற்குள்ள இவ்வளவு நடக்கிறது. குழந்தைகள் விளையாடுகிற விளையாட்டு பொம்மை இருக்கிறதே, சீனாவில் செய்கிறான். அதை செய்கிற தொழிற்சாலை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெரிதாக இருக்கிறது. அவ்வளவு மிஷினரிகள், அது ஒரு பொம்மையை செய்வதற்கு ஒரு மிஷினரிகள் வேண்டும். ஆனால் உள்ளங்கை அகலம் இருக்கிற கற்பைக்குள்ளே வைத்து கொண்டு அல்லாஹ் இப்படி உயிர் உள்ள ஒரு பொம்மையை செய்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான். அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உண்மை எப்படி மிம்மாயும் மஹீன் என்று அல்லாஹ் அற்பமான நீர் என்று சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அற்பமான நீர் என்று சொன்னால் அதை யாரும் மேல் கையில் வைத்துக் கொள்வதில்லை,
ஆடையில் பட்டால் பரவாயில்லை, இருந்துவிட்டு போகட்டும், யாரும் விடுவதில்லை. உடலிலே பட்டால் உடனே கழுவி விடுகிறான், ஆடையில் பட்டால் உடனே துவைத்து விடுகிறான். அப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு நீர், அந்த நீருக்கு அதை வைத்து கொண்டு, அதுவும் உள்ளங்கை அகலம் இருக்கிற ஒரு கர்ப்பப்பைக்கு உள்ளே வைத்து கொண்டு, இப்படியெல்லாம் படைத்திருக்கிற நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று அல்லாஹ் பேசுகிறான். அடுத்து அதனால் சொல்லுகிறான், அதை சொல்லிவிட்டு ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், அந்த அல்லாஹ் மிக பாக்கியம் மிக்கவன் என்பது மட்டுமல்ல, அழகிய படைப்பாளன். அவனை விட அழகாக யாரும் படைக்க முடியாது. நீ எவ்வளவு பெரிய தொழிற்சாலைகளை வைத்து பொம்மைகளை படைத்தாலும் அது பொம்மையாகத்தான் இருக்குமே தவிர அது என்ன செய்யாது, அதற்கு உயிர் கொடுக்க முடியாது. சாவி கொடுத்தால் 5 நிமிடம் ஆடும், அதோடு முடிந்து போய்விட்டது. ஆனால் நான் படைத்திருக்க இந்த பொம்மையை பார், எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. என்னால் படைத்திருக்க பொம்மை, அதற்கு கண் இருக்கிறது, அது பார்க்கும். நான் படைத்த பொம்மை வாய் இருக்கிறதுக்கு பேசும். நான் படைத்திருக்கிற பொம்மை காது இருக்கிறது கேட்கும். நான் படைத்திருக்கிற பொம்மை கால் இருக்கும் நடக்கும். நான் படைத்த பொம்மை கை இருக்கிறது எடுக்கும். எப்படி? ஆனால் நீ செய்த பொம்மை இவையெல்லாம் செய்யாது. ஆனால் நான் என்ன செய்திருக்கிறேன், பொம்மை எப்படி படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சும்ம இன்னக்கும் பஅத ஸாலிக லமையத்துன், இப்படியெல்லாம் படைத்த உங்களை ஒரு காலத்தில் நீங்கள் மரணித்து போய்விடுவீர்கள். சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி துபஅஸூன், மீண்டும் அந்த அல்லாஹ் உங்களை மீண்டும் எழுப்புவான் என்று அல்லாஹ் பேசுகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் இங்கே சில செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சில காரணங்கள், மண்ணுக்கும் மனிதனுக்குமான அந்த உறவு. ஆதி மனிதனை அல்லாஹ் மண்ணிலிருந்து தான் படைத்தான் என்றாலும் நம்முடைய படைப்பிலேயும் பிறப்பிலேயும் மண்ணுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் அதற்கான சில காரணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த உலகம் இருக்கிறதே, இதற்கு பெயர் ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம் என்று அதற்கு பெயர். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நம்முடைய தாயின் வயிற்றிலே ஒரு சிசுவாக கருவாக படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம ரூஹுகளை எல்லாம் அல்லாஹ் படைத்து விட்டான். நமக்குத்தான் வயதும் ஏறல் இறங்கு கூடுதல் குறைவே தவிர நம்ம எல்லா ரூஹுக்கும் வயது ஒரே வயது தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹுக்கு என்ன வயதோ அதே வயது தான் நம்முடைய ரூஹுக்கும். ரூஹுக்கு ஒரே நேரத்தான் படைக்கப்பட்டது. அதனால் அவர்கள் மற்ற உடல் அளவில் தான் வயது வித்தியாசம். அவருக்கு 50 வயது, இவருக்கு 20 வயது, அவருக்கு 70 வயது, இவருக்கு 20 வயது என்று வயது வித்தியாசம் என்பது உடலை வைத்துத்தான். ரூஹ் எல்லாம் ஒரே நேரத்தில் படைக்கப்பட்டது தான். அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நம்முடைய தாயின் வயிற்றில் கருவாக படைப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய ரூஹுகளை எல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்து விட்டான். அந்த ரூஹுகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு இடத்தில் தங்க வைத்திருந்தான். அந்த இடத்திற்கு பேர் ஆலமுல் அர்வாஹ். பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை நிறுத்தி வச்சுருக்கோம்ல வரிசையாக பார்க்கிங்கில், அது மாதிரி எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுருந்தான். எல்லாம் அங்கே இருங்க, அந்த நேரம் வரும்போது கூப்பிடும்போது வாங்க வைத்திருந்தான். அந்த இடத்திற்கு பெயர் ஆலமுல் அர்வாஹ், ஆன்ம உலகம் என்று பெயர். சகோதரர்களே, நாம் வாழ்ந்து முடிந்ததற்கு பின்னால் பூமியில் ஒரு இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறோம். பூமியில் அடக்கம் செய்யப்படுகிறோம். அடக்கம் செய்யப்படுகிற அந்த மண்ணறை பூமியில் தான் இருக்கிறது. நாமும் பூமியில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த மண்ணறைக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை தெரியாத அளவுக்கு அல்லாஹ் ஒரு திரை போட்டு வைத்திருக்கிறார். அதனால் அதற்கு ஆலமுல் பர்ஸஹ், திரை உலகம் என்று அதற்கு பெயர். ஆன்ம உலகம் என்கின்ற ஆலமுல் அர்வாஹுக்கும் ஆலமுல் பர்ஸஹ் என்ற திரை உலகத்திற்கும் இடையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த உலகத்திற்கு ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம் என்று பெயர். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஆலமுல் அஸ்பாப் என்று சொன்னால் காரண உலகம். இந்த இதுவரைக்கும் எது நடந்திருந்தாலும் சரிதான், இப்போது நடந்து கொண்டிருப்பவையும் சரிதான், இனிமேல் நடக்க இருப்பவையும் சரிதான். எல்லாவற்றுக்கும் எல்லா காரியங்களுக்கும் காரணங்கள் இருக்கின்றன.
காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதனால்தான் இதையெல்லாம் நாம் ஏன் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சில காரணங்களை தெரிந்து வைத்து கொண்டோம் என்று சொன்னால், ஒரு காரியம் நடக்கிற போது அது நமக்கு விருப்பமில்லாததாக இருந்தால், ஏன் இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்தான், ஏன் அப்படியெல்லாம் அல்லாஹ் செய்தான் என்று அல்லாஹுடைய செயலின் மீது ஆட்சேபனை இல்லாமல் போகும் சகோதரர்களே. அதனால் சில காரணங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, எடுத்துக்காட்டுக்காக மனிதன் படைப்பிக்கப்பட்ட விதத்தையும் அவனுடைய வாழ்க்கையும் அதற்கு சில உதாரணமாக சொல்லலாம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, திருக்குர்ஆன் விரிவுரை நூல்களில் ஒன்றான தப்சீர் அல் கஷ்ஃப் வல் பயான் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறது. மனிதனுடைய படைப்பு குறித்து செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய சாரங்களை வைத்து சொல்லப்பட்டிருக்கின்ற சகோதரர்களே, அதாவது என்னவென்று சொன்னால், அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைக்க நாடினான். ஜிப்ரீலை அழைத்து சொன்னான், மனிதனை படைக்கப் போகிறேன், அதனால் பூமியில் போய் மண்ணெடுத்து கொண்டு வா என்று சொன்னான். அவர் மண்ணெடுப்பதற்காக வந்தார். பூமி கேட்டது, என்ன செய்ய போகிறீர் என்று கேட்டது. மனிதனை படைக்க வேண்டுமாம், அதற்கு மண் எடுத்து வருமாறு அல்லாஹ் சொன்னான். மண் எடுக்கப் போகிறேன் என்று அவர் சொன்னார். அது கேட்டது, மனிதனை படைத்து என்ன செய்வீர்கள் என்று கேட்டது. அவர் சொன்னார், மனிதனை படைத்ததற்கு பின்னால் அவனை ஈமான் கொள்ள வேண்டும் என்றும், ஹலால் ஹராமுகளை பேண வேண்டும் என்றும், சில கடமைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹ் மனிதனுக்கு உத்தரவிடுவான். யார் அந்த கடமைகளை கலிமாவை அதாவது இஸ்லாத் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு யார் ஹலால் ஹராமுகளை பேணி கடமைகளை நிறைவு செய்து வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் கொண்டு போய் சுவனத்தில் சேர்ப்பார். யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல், ஹலால் ஹராமுகளை பேணாமல், கடமைகளை நிறைவு செய்யாமல் யார் வாழ்ந்தார்களோ அவர்களை கொண்டு போய் நரகத்தில் சேர்ப்பான் என்று அவர் சொன்னார். பூமி சொன்னது, சுருக்கமாக சொல்ல போனால், எண்ணில் ஒரு பகுதியை கொண்டு போய் நீங்கள் நரகத்தில் போட போகிறீர்கள், அவ்வளவுதான். சுருக்கமாக சொல்வதனால் அப்படித்தான் படைப்பீர்கள். அவன் சில பேர் ஹலால் ஹராமை பேண மாட்டான், கடமை நிறைவு செய்ய மாட்டான், கலிமா சொல்லி இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனை கொண்டு போய் நரகத்தில் போடுவீர்கள் என்று சொன்னால், எண்ணில் ஒரு பகுதியை கொண்டு போய் நரகத்தில் போடப் போகிறீர்கள் என்று அர்த்தம். அதனால் மண் எடுக்கக்கூடாது. அவுது பில்லாஹி மின்க அன் தன்குஸ மின்னி, நீங்கள் மண்ணை எடுத்து எண்ணில் ஒரு குறையை ஏற்படுத்துவதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பூமி ஜிப்ரீலிடத்தில் சொன்னது. ஜிப்ரீல் திரும்பி போய்விட்டார். ஐயோ பாவம், அந்த மனுஷன் போயிட்டார். அதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்டான், என்ன ஜிப்ரீல் வெறுங்கையோடு வந்திருக்கிறீர் என்று கேட்டார். அவர் சொன்னார், இன்னஹா ஆதத்து பிக்க யா ரப்பி, இன்னஹா ஆதத்து பிக்க, என்னுடைய ரப்பே, உன்னை கொண்டு அது பாதுகாப்பு தேடியது, உன் பெயரை சொல்லி பாதுகாப்பு தேடியது. உன் பெயரை சொல்லி உன்னை சொல்லி பாதுகாப்பு தேடியதற்கு பின்னால் எப்படி மண் எடுப்பது, ஆனால் திரும்பி வந்து விட்டேன் என்று அவர் சொன்னார். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மீகாயிலை அனுப்பினான், நீ சென்று மண் எடுத்து வாரும். அவர் வந்தார். இதே வாக்குவாதம், இதே உரையாடல். அது கடைசியிலே அவரிடத்தில் சொன்னது, அவுது பில்லாஹி மின்க அன் தன்குஸ மின்னி, என் மண்ணை எடுத்து என்னில் ஒரு குறையை, நீங்கள் குறைபாட்டை ஏற்படுத்துவதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னது. உடனே அவரும் என்ன செய்தார், போய்விட்டார். அல்லாஹ் கேட்டான், என்ன மீகாயில், ஜிப்ரீல் வந்தது போலவே வெறுங்கையோடு நீ வந்திருக்கிறீரே என்ன என்று கேட்டபோது அவரும் சொன்னார், யா ரப்பி இன்னஹா ஆதத்து பிக்க, ரப்பே, உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை சொல்லி அது பாதுகாப்பு தேடியது, அதனால் நான் திரும்பவும் வந்துவிட்டேன் என்று அவர் சொன்னார். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மூன்றாவதாக மலக்குல் மௌத்தை அனுப்பி வைத்தான். இஸ்ராயீலை அவரை அனுப்பி வைத்தான். அவர் வந்தார், மண் எடுக்க போனார். பூமி கேட்டது. இதே உரையாடல், இதே வாக்குவாதம் ரெண்டு பேருக்கு மத்தியில் நடந்தது. அப்போது கடைசியாக சொன்னது, அவுது பில்லாஹி மின்க அன் தன்குஸ மின்னி, எண்ணி மண்ணை எடுத்து
என்னில் ஒரு குறைபாட்டை நீங்கள் ஏற்படுத்துவதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே உன்னிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னபோது அவர் சொன்னார், அவுது பில்லாஹி அன் உகாலிஃப அம்ரஹு, நானும் அல்லாஹ்விடத்தில் தான் பாதுகாப்பு தேடுகிறேன், அவன் எனக்கு என்ன கட்டளை இட்டானோ அதற்கு மாறு செய்வதை விட்டும் நான் அவனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தார், பூமியின் பல பாகங்களிலிருந்து மண்ணை எடுத்தார். மண்ணை எடுத்து கொண்டு போய்விட்டார். பூமியின் விருப்பத்திற்கு எதிராக வலுக்கட்டாயமாக பலவந்தமாக மண்ணை எடுத்து கொண்டு போய்விட்டார். அந்த மண்ணிலே கருப்பு மண் இருந்தது, சிவப்பு மண் இருந்தது, வெண்மையான நிறத்து மண், 3 வண்ணங்களில் மண் இருந்தது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 3 வண்ணங்களில் அந்த மண் இருந்தது. அந்த மண்ணை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைப்பதற்கு தண்ணீர் ஊற்றினான், குழைப்பதற்காக. அந்த தண்ணீர் உவர்ப்பு நீராகவும், குடிப்பதற்கு மதுரமான நீராகவும், அதுபோல கசப்பு நீராகவும் 3 சுவை உள்ள நீரை அல்லாஹ் ஊற்றி அதை குழைத்தான். குழைத்து 3ஐயும் சேர்த்து குழைக்கிற போது புது புது நிறங்களெல்லாம் வந்தன. வீட்டில் பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2-3 கலரை சேர்த்து ஊற்றுவான், அது புதுசாக 4 கலர் வரும், பார்த்திருப்பீர்கள். இந்த 3 கலர்களையும் சேர்த்து அது கலந்தபோது புது புது நிறங்களெல்லாம் வந்தன. தஃப்சீர் அல் கஷ்ஃபு பயான் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனிதன் படைக்கிற பொருள் ஒரே மாதிரியாக ஒரே நிறத்தில் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதன் எத்தனை நிறத்தில் இருக்கிறான்? சிலர் கருப்பாக இருக்கிறார்கள், சிலர் சிவப்பாக இருக்கிறார்கள், சிலர் இன்னும் மஞ்சள் கலரில் சிலர் இருக்கிறார்கள். இப்படி ஏன் பல நிறத்தவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த மனிதனை படைப்பதற்காக எடுக்கப்பட்ட மண்ணின் நிறம் பல நிறமுடையதாக வண்ணமாக இருந்தது. அதனால் மனிதர்கள் பல நிறையும் உடையவராக இருக்கிறார்கள். நாம் நினைத்து கொண்டோம், வயிற்றில் இருக்கிற போது எங்கள் அம்மா குங்குமப்பூ சாப்பிட்டாங்க, பாலில் குங்குமம் போட்டு குடித்தாங்க, அதனால் நான் சிவப்பாக பிறந்துட்டேன். அவங்க வீட்டில் அந்த குங்குமப்பூ இல்லை, அதான் அவன் கருப்பாக பிறந்துட்டான் என்று நாம் நினைக்கிறோம். சகோதரர்களே, அது காரணம் அல்ல. மனிதனை படைப்பதற்காக எடுக்கப்பட்ட மண்ணின் நிறம் பலவாறாக இருந்த காரணத்தால் அந்த மனிதனும் பல நிறத்தில் உடையவனாக இருக்கிறான் என்கிற செய்தி தஃப்சீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எப்படி மனிதனுடைய நிறங்கள் மாறுபட்டிருக்கின்றனவோ அதுபோல குணங்களும் மாறுபட்டிருக்கின்றன. குணம் ஏன் மாறுபட்டிருக்கிறது என்றால், அந்த மண்ணை குழைப்பதற்காக ஊற்றப்பட்ட தண்ணீர் இருக்கிறதே, அது மதுரமான நீராகவும் இருந்தது, கசப்பான நீராகவும் இருந்தது, உவர்ப்பு நீராகவும் இருந்தது. அதனால் மனிதனுடைய குணங்களும் அப்படி மாறுபட்டிருக்கின்றன. நீரின் சுவையின் காரணமாக குணங்கள் மாறுபட்டன, மண்ணின் நிறத்தின் காரணமாக மனிதனுடைய நிறங்கள் மாறுபட்டன என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சகோதரர்களே. சில மனிதர்களை பற்றி கேட்கிறோம், அவர் எப்படி தங்கமான மனிதன் என்று பேசுகிறார்கள். சில மனிதர்களை பற்றி கேட்கிறோம், அவனா மனுஷ சாதியிலே சேர்க்க முடியாதுங்க என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலரை பற்றி கேட்கிறோம், நல்லவனும் சொல்லிவிட முடியாது, மோசமானன்றும் ஒதுக்கிவிட முடியாது, அப்படியும் இப்படியுமாக இருப்பான், பரவாயில்லை என்று சிலரை பற்றி சொல்கிறோம். ஆக இப்படி குணங்கள் மாறுபட்டிருக்கின்றன என்றால் இதற்கு என்ன காரணம் என்றால், அந்த மண்ணை குழைப்பதற்காக ஊற்றப்பட்ட தண்ணீரின் சுவை மாறுபட்டதாக இருந்த காரணத்தால் மனிதர்களுடைய குணங்களும் மாறுபட்டிருக்கின்றன என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள், அதனால் தான் சொல்லுகிறான், மாறாதையா மாறாது, இந்த குணமும் நிறமும் மாறாது என்று ஒரு பழைய பாடல் உண்டு. ஏனென்று சொன்னால், இந்த நிறமும் குணமும் என்பது இது இப்போது ஏற்பட்டதல்ல, மண்ணை குழைக்கிற காலத்திலே ஏற்பட்டது. அதனால் அது அப்படித்தான் இருக்கும், அதை என்ன செய்ய மாற்றிவிட முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களை. ஆக எதற்காக சொல்லுகிறோம் என்று சொன்னால், நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் காரணம் இருக்கிறது, காரணங்கள் இல்லாமல் எந்த காரியமும் நடப்பதில்லை என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. ஆக நமக்கும் இந்த மண்ணுக்குமான உறவு எத்தகையது என்பதை நாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் இந்த வசனங்களில் பேசுவதை நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கிறோம், அவ்வளவுதான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே,
அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால் இப்படி படைத்ததற்கு பின்னால் கூப்பிட்டான், மலக்கல் மௌத்தை கூப்பிட்டு சொன்னான், ரஹிம ஜிப்ரீல் வ மீகாயில் அலல் அருள் வலம் தர்ஹமுஹா. நான் மண் எடுப்பதற்காக ஜிப்ரீலை அனுப்பினேன், அதற்கு பின்னால் நான் மீகாயிலை அனுப்பினேன். 2 பேரும் பூமியின் மீது இறக்கப்பட்டு மண் எடுக்காமல் வந்து விட்டார்கள், ஆனால் நீ இறக்கப்படவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னான், அஜ்அலு அருவாக மன் அஹ்லுக்கு மின் ஹாத தீனி பி யதிக்க. இந்த மண்ணிலிருந்து எந்த உயிர்களையெல்லாம் படைக்கிறேனோ அந்த உயிர்களின் ஆன்மா உயிரையெல்லாம் கைப்பற்றுகிற பொறுப்பை நான் உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா. அதனால்தான் அவன் இஸ்ராயீலை தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்ராயீலுக்கு ஏன் இந்த ரூஹு வாங்குகிற பொறுப்பை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால் இதுதான் காரணம். ஏன் அல்லாஹ் மலாய்க்கத்துமார் எண்ணிக்கை 1 2 அல்ல, அது எண்ண முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒமா யாலமு ஜுனூத ரப்பிக்க இல்லா ஹுவ. அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதை அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு மலக்குமார்கள் இருக்கிற போது இந்த பொறுப்பு ஏன் இவருக்கு கொடுக்கப்பட்டது, வேறு யாருக்கும் கொடுக்கப்படாமல் என்றால் அதற்கு காரணம் இவர்தான், இதுதான் என்கிற செய்திகள் ஹதீஸு கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பொறுப்பை ஜிப்ரீல் இடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் இல்லை மீகாயில் இடத்தில் கொடுக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? உலகத்திற்கு வருவார்கள். இங்கே ஒரு மனிதன் மரணப்படுக்கையில் படுத்து கிடப்பான், தலைமாட்டிலே மனைவி உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாள், கால் மாட்டிலே மகள் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பாள், மகன் பக்கத்திலே கண்ணை கசக்கி கொண்டு நிற்பான், சொந்த பந்தமெல்லாம் அவர் சோகத்தோடு உட்கார்ந்திருப்பார்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு மண்ணை பார்த்து இறக்கப்பட்ட ஜிப்ரீல் மனிதனை பார்த்து இறக்கப்பட மாட்டாரா? மனிதர்கள் மண்ணை பார்த்து இறக்கப்பட்ட மீகாயில் இந்த மனிதர்களை பார்த்து இறக்கப்பட மாட்டாரா? ரூஹை வாங்காமல் போய்விடுவார். அதனால் எத்தனை நாளைக்கு விட்டு வைப்பது? இப்படி இவ்வளவு காலத்துக்கு தான் விட்டு வைப்பது. அதனால் தான் இப்படியே விட்டு வைத்தால் இருக்கிற நபர்களுக்கே இவ்வளவு பேர் மரணித்ததற்கு பின்னாலும் கூட இருக்கிற நபர்களுக்கு குடியிருப்பதற்கு வீடு இல்லை, நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, 3 மாடி நிரம்பியும் தெருவில் நிறைய பேர் தொழுது கொண்டிருக்கிறார்கள், தொழுவதற்கு இடமில்லை. இதில் ரூஹ் வாங்காமல் விட்டு வைத்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயீலிடத்தில் இந்த பொறுப்பை கொடுத்தார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் அப்படி மரணம் என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் மனித வாழ்க்கைக்கு மதிப்பு இருக்காது. இன்னும் கொஞ்ச காலத்தில் மரணித்து போய் விடுவார் என்கிற ஒரு பயம் இருக்கிற காரணத்தால் தான் வயதானவர்களை எல்லாம் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் அவன் கிடக்கிறான் கிழமை, இப்படி தான் உலகிட்டே கிடப்பான் என்று பார்க்காம போயிடுவான். இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ இல்லை 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்கிற வரைக்கும் என்ன செய்வோம்? நம்மளால் முடிஞ்ச பணிவிடை செய்வோம், ஏதோ மாத்திரை மருந்து வாங்கி கொடுப்போம், சுடுதண்ணியோ கஞ்சியோ டீயோ வச்சு கொடுப்போம் என்று ஏன் வருகிறதுன்னு சொன்னால் அந்த மரணம் என்று ஒரு தவணை இருக்கிறது. மரணம் இல்லை என்று சொன்னால் மனித வாழ்க்கைக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் சகோதரர். அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை வைத்தான். அதை ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயீலை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ இதனால் தான் தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும், நடந்து முடிந்தவைகளாக இருக்கட்டும், நடந்து கொண்டிருப்பவையாக இருக்கட்டும், இனிமேல் நடக்க இருப்பவையாக இருக்கட்டும், எல்லா காரியங்களுக்கும் காரணங்கள் இருக்கின்றன. காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடப்பதில்லை என்கிற செய்திகள் ஹதீஸு கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதனை படைத்தான், ரூஹு ஊதவில்லை, மண் பிண்டமாக போட்டிருக்கிறான். வானவர்களை அழைத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா. அழைத்து சொன்னான், வ நஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி ஃபக்உ லஹு சாஜிதீன். நான் முதல் மனிதனை படைத்திருக்கிறேன், இன்னும் ரூஹு ஊதவில்லை, மண் பிண்டமாக போட்டிருக்கிறேன். என்னுடைய ரூஹை நான் ஊதினால் ஃபக்உ லஹு சாஜிதீன், நீங்கள் அவருக்கு சஜிதாவே விழுந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டு சொன்னான். மலக்குமார்களோடு இப்லீஸும் சேர்ந்து இருந்தான். இப்லீஸுக்கு அந்த மலக்குமார்கள் மிகவும் மரியாதை சங்கை செய்து கொண்டிருந்தார்கள்.
அவன் நினைத்தான் புதிதாக ஒரு மனிதனை படைத்திருக்கிறான், அவர்களை எல்லாம் அவருக்கு இந்த மலக்குமார்களை எல்லாம் சஜிதா செய்ய என்று வேறு சொல்லுகிறான். அப்படியானால் இதுவரைக்கும் இந்த வானவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த மதிப்பும் மரியாதையும் இனிமேல் அவருக்குத்தான் கிடைக்கப் போகிறது, நமக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் என்று அவனாக ஒரு முடிவுக்கு வந்தான். முடிவுக்கு வந்தத போது அவனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமை ஏற்பட்டது. முதல் மனிதன் மீது பொறாமை ஏற்பட்டது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை இன்னொருவன் தட்டி பறிக்கிற போது ஒரு ஆத்திரம், ஒரு பொறாமை, அவன் மீது ஒரு கசப்புணர்வு ஏற்படுவது மனித இயல்பு. ஆனால் இவன் மனிதனை விட மோசமானவன் இப்லீஸ், அவனுக்கு அந்த பொறாமை உணர்வு அதிகமாக ஏற்பட்டது. அதனால் அவன் என்ன செய்தான், இந்த மலக்குமார்களை எல்லாம் சஜிதா செய்ய அல்லாஹ் சொன்னானே, இவர்களை சஜிதா செய்ய விடாமல் நாம் தடுத்து விட வேண்டும், நாமும் செய்யக்கூடாது, தானும் கெட்டு போயிடணும், சுற்றி உள்ளவனை கெடுத்துடணும், விடக்கூடாது என்று அவன் ஒரு சபதம் போட்டான். மலக்குமார்களை பார்த்து கேட்டான், இந்த மண் பிண்டம் ஒன்றுமே இல்லை, இந்த மண்பிண்டத்திற்கு சஜிதா செய் என்று சொன்னால் எங்கள் சஜிதா செய்து விடுவீர்களா என்று கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், மண்பிண்டமாக இருந்தால் என்ன, இல்லை பொன்பிண்டமாக இருந்தால் எங்களுக்கு என்ன, அல்லாஹ் சஜிதா செய்து சொன்னால் நாங்கள் சஜிதா செய்து விடுவோம் என்று அந்த மாணவர்கள் சொன்னார்கள். முதல் அஸ்திரம் தோற்று போனது. ரெண்டாவது சொன்னால், சரி வெளியே தான் ஒன்றுமில்லை, உள்ளேயாவது ஏதாவது இருக்கிறத பார்த்து விட்டு வருகிறேன் என்று வாயு வழியாக உள்ளே புகுந்து பிந்துவாரத்தின் வழியாக வெளியே வந்தான். வெளியே வந்து சொன்னான், வெளியே தான் ஒன்றுமில்லை என்று சொன்னால் உள்ளேயும் ஒன்றுமில்லை, உள்ளேயும் ஒன்றுமில்லாத வெளியேயும் ஒன்றுமில்லாத, ஏன்னால் ரூஹு ஊதப்படுவதற்கு முன்னால் நடந்தது. உள்ளேயும் ஒன்றுமில்லாத வெளியேயும் ஒன்றுமில்லாத இந்த வெறும் மண் கூடு, மண் பிண்டம், இதற்கு போயால் நீங்கள் சஜிதா செய்ய போகிறீர்கள் என்று அவன் திரும்பவும் கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், உள்ளே எது இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, வெளியே எது இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன, எங்களுக்கு அது பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ் சஜிதா செய் என்று சொன்னால் நாங்கள் சஜிதா செய்து விடுவோம் என்று மீண்டும் அவர்கள் பதில் கூறினார்கள். 2 தடவை தோற்று போனால் அவனுக்கு ஆத்திரம் வந்தது, கோபத்தின் உச்சிக்கு போனான். அதனால் அந்த கோபத்தின் உச்சிக்கு போன போது, விரக்தியின் விளிம்புக்கு போன போது, தன்னுடைய அஸ்திரங்களெல்லாம் தோற்று போன போது, அந்த படைக்கப்பட்டு மண் பிண்டமாக போடப்பட்டிருக்கிற அந்த முதல் மனிதன் மீது காரி உமிழ்ந்தான், எச்சில் துப்பினான். எச்சில் அந்த மண்பிண்டத்தின் வயிற்று பகுதியிலே வந்து விழுந்தது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரைலை கூப்பிட்டான். இந்த செய்தி தஃப்சீர் ரூஹுல் பயானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜிப்ரைலை கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னான், இப்படி இப்லீஸ் எச்சில் துப்பி விட்டான், அதனால் அந்த எச்சிலையும் அதோடு சேர்ந்திருக்கிற அடி மண்ணையும் அப்படியே சேர்த்து நீங்கள் பெயர்த்து தோண்டி எடுத்து விடும் என்று அல்லாஹ் சொன்னான். ஜிப்ரையில் வந்தார். வந்து அந்த இப்லீஸுடைய எச்சிலோடு சேர்ந்திருக்கிற அந்த மண்ணை அப்படி தோண்டி எடுத்தார். எடுத்ததற்கு பின்னால் அந்த எச்சிலும் மண்ணும் கலந்து, அந்த கலவை இருக்கிறதே இப்லீஸுடைய எச்சில், மனிதனுடைய மண், வயிற்று பகுதி மண், இந்த 2 கலவை இருக்கிறதே, இதில் இருந்துதான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாயை படைத்தான். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நமக்கும் நாய்க்குமான உறவு அது இன்றைக்கு ஏற்பட்டது அல்ல, அது ஆதி காலத்து உறவு சகோதரர்களே. அப்பொழுது 2 பேருக்கும் உறவு. தஃப்சீர் ரூஹுல் பயான் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கிற விஷயத்தில் மற்ற உயிரினங்களை விட நாய் முதலிடத்தில் இருக்கும். மற்ற உயிரினங்கள் மனிதன் மீது காட்டுகிற பாசத்தை விட நாய் அதிகமாக பாசமாக இருக்கும். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதுதான் காரணம் என்கிற செய்தி தஃப்சீர் ரூஹுல் பயானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஊருக்கு போன உடனே ஆளுக்கு ஒரு நாய் வாங்கிடணும் அப்படி யாரும் முடிவு பண்ணிடாதீங்க. அந்த சட்டம் வேறு, வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால். ஆக என்ன செய்யுன்னு சொன்னால், அங்கே மற்ற உயிரினங்களை விட நாய் மனிதன் உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பதில் முதலிடத்தில் இருப்பதற்கு இதுதான் காரணம் என்று தஃப்சீர் ரூஹுல் பயானுடைய ஆசிரியர் எழுதுகிறார். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதன் மீது அது அதிகமாக பாசம் வைத்திருக்கும்.
வயநாட்டில் வெள்ளம் வந்தது. மனிதர்கள் எல்லாம் மடிந்து போனார்கள். வெள்ளம் வடிந்து போனது. அதற்கு பின்னால் தன்னை வளர்த்த அந்த எஜமானனை தேடி சில நாய்கள் அந்த வீட்டிற்கு முன்னாலே காத்திருந்தது. எல்லாம் அழிந்து போனார்கள். கஞ்சி ஊற்றியவன் செத்து போய்விட்டான். வளர்த்தவன் வெள்ளத்தில் மடிந்து விட்டான். அந்த வீட்டிற்கு முன்னால் நாய் உட்கார்ந்தே கொண்டிருக்கிறது. 4 நாட்களாக எதுவும் சாப்பிடவே இல்லை. 4 நாட்கள் தண்ணீர் குடிக்கவே இல்லை. எஜமானை தேடுகிறது. அந்த அளவுக்கு மனிதன் மீது, வளர்ப்பவன் மீது அது பாசம் கொண்ட ஒரு பிராணி. காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனுக்கும் நாய்க்குமான உறவு என்பது இப்போது ஏற்பட்டதல்ல, அது ஆதி காலத்து உறவு என்கிற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டது சகோதரர்களே. அதனால் மனிதன் மீது பாசமாக இருக்கும். மனிதனுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கிற விஷயத்தில் அதுதான் முன்னணியில் இருக்கும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி மனிதனுக்கும் நாய்க்குமான தொடர்பு இருப்பது போல அது மனிதனுடைய வயிற்றுப்பகுதி மண் எடுத்து படைக்கப்பட்டது. மனிதன் அந்த எச்சில் துப்பினான், அதை அவர்கள் தோண்டி எடுத்தார் ஜிப்ரீல். அதனால்தான் வயிற்றில் தொப்புள் என்ற பள்ளம் அதனால் தான் ஏற்பட்டது. தொப்புள் பள்ளம் இருக்கிறதே, அந்த பள்ளம் அதுதான் எச்சில் விழுந்த இடம். அந்த இடத்தில் மண்ணை தோண்டி எடுத்தனால் அங்கே ஒரு பள்ளம் ஏற்பட்டது. அதுதான் இன்றைக்கு தொப்புளாக அறியப்படுகிறது சகோதரர்களே. அதனால் மனிதனுக்கும் நாய்க்கும் தொடர்பு சம்பந்தம் இருப்பது போல அதை கடந்து மனிதனுடைய தொப்புள் பகுதிக்கும் நாய்க்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது சகோதரர்கள். அதனால் தான் தலைவலி வந்தால், காய்ச்சல் வந்தால் கையிலே ஊசி போடுகிறோம், இடுப்பில் ஊசி போடுகிறோம். நாய் கடித்தால் மட்டும் தொப்புளை சுற்றி ஊசி போடுகிறான். இப்போது காரணம் விளங்குகிறதா? ஏன் நாய் கடித்தால் மட்டும் தொப்புளை சுற்றி ஏன் ஊசி போடுகிறான் என்று சொன்னால், நாய்க்கும் தொப்புளுக்கும் அவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் உண்டு என்பது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதையுமே என்ன செய்யவில்லை என்று சொன்னால், ஏதோ பார்ப்பதற்கு தனித்தனியாக பிட்டாக இருப்பது போல் தெரியும். எல்லாவற்றையும் ஒரு கோர்வையில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதோடு அதற்கு தொடர்பு, அதோடு இன்னொன்றுக்கு தொடர்பு, அதற்கு இதற்கு தொடர்பு, ஒரு தொடர்போடு தான் அல்லாஹ் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். தவிர அதாவது சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு, குர்ஆன் ஹதீஸுடைய ஞானம் இல்லாமல், வரலாற்று அறிவு இல்லாமல் பார்ப்பவர்களுக்கு ஏதோ எல்லாம் தனித்தனியாக நடப்பது போல் தெரியும். ஆனால் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஒரு கோர்வை வைத்திருக்கான். எல்லாவற்றுக்கும் ஒன்றோடு இன்னொன்று சம்பந்தப்பட்டே இருக்கிறது என்கிறதை நாம் கவனிக்க தவறி விடக்கூடாது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இப்போது மனிதனை அல்லாஹ் படைத்து விட்டான். படைத்ததற்கு பின்னால் பூமி முறையிட்டது அல்லாஹ்விடத்திலே. என்ன முறையிட்டது? ஜிப்ரீல் வந்தார், மண் எடுக்க போனார். நான் அவளிடத்திலே நான் அவுது பில்லாஹி மின்க அன் தன்குஸ மின்னி என்று சொன்னேன். அவர் உன்னை சொல்லி பாதுகாப்பு தேடினேன். அவர் போய்விட்டார். மீகாயில் வந்தார் மண் எடுப்பதற்காக. அவுது பில்லாஹி மின்க அன் தன்குஸ மின்னி என்று உன்னுடைய பெயரை சொல்லி நான் பாதுகாப்பு தேடினேன். அவரும் போய்விட்டார். ஆனால் 3வது ஒரு மனுஷன் வந்தான் பார். நான் பாதுகாப்பு தேடியும் இருக்கவில்லை. அதையும் மீறி நான் சொன்ன அவுது பில்லாஹி மின்க அன் தன்குஸ மின்னி என்று சொன்ன அதையும் மீறி என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக பலவந்தமாக, வலுக்கட்டாயமாக என்னில் ஒரு பகுதியை மண் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் அந்த இஸ்ராயீல், மலக்கல் மௌத்து என்று பூமி அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த செய்தி தஃப்சீர் ஸஅலபியிலையும் தஃப்சீர் மஆலிமு தன்ஸீலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லம்மா ஹலக்கல்லாஹு ஆதம இஷ்தகத் அல் அர்து இலா ரப்பிஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போது பூமி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டது. அவர் மண் எடுத்து வந்து விட்டார், என்னுடைய விருப்பத்திற்கு எதிராக பலவந்தமாக எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் என்று முறையிட்டது. அப்போது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நான் தான் மனிதனை படைப்பதற்காக மண் எடுத்து வருமாறு சொன்னேன். என்னுடைய உத்தரவின் பிரகாரம் தான் எடுத்து வந்திருக்கிறார். எந்த இடத்திலெல்லாம் மண்ணை எடுத்தாரோ அந்தந்த மண்ணை அங்கு நான் வைத்து விடுவேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான் பூமிக்கு. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பூமிக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான். அது அமைதியானது. அந்த வாக்குறுதியை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கும் நிறைவு செய்து கொண்டே இருக்கிறான்.
என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எப்படி அல்லாஹ் நிறைவு செய்கிறான்? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா ரிவாயத்து செய்கிற ஹதீஸ் இமாம் மனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஃபைலுல் கதிரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் வீதி வழியாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்படியே ஜன்னத்துல் பக்கி அந்த பகுதிக்கு வந்தார்கள். ஜன்னத்துல் பக்கிக்கு வந்தார்கள். வந்தபோது அங்கே சஹாபா பெருமக்கள் ஒரு சிறு குழுவினர் யாரோ ஒரு மனிதனை அடக்கம் செய்வதற்காக குழி தோண்டி கொண்டிருந்தார்கள். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அது குறித்து விசாரித்தார்கள். யாருக்கு நீங்கள் குழி தோண்டுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஹபஷியன் கதிம மதீனா ஃபமாத்த. ஒரு அபிசினியா நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த வேலை நிமித்தமாக மதீனாவுக்கு வந்திருந்தார். வந்து இங்கே தங்கியிருந்த போது அவர் இங்கே மரணித்து போய்விட்டார். அதனால் அவரை அடக்கம் செய்வதற்காக நாங்கள் குழி தோண்டுகிறோம் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் சீக மின் அர்திஹி வ ஸமாயிஹி இல துர்பத்தில்லதி குலிக மின்ஹா. அந்த மனிதன் அபிசினியா நாட்டை சார்ந்தவன். அவனுடைய வாழ்ந்த பூமியில் இருந்து அவனை படைப்பதற்கு எங்கே மண் எடுக்கப்பட்டதோ அந்த இடத்திற்கு இழுத்து வந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர் அபிசினியா நாட்டை சார்ந்தவர். மதீனாவிலே அடக்கம் செய்யப்படுகிறார் என்றால் அவரை படைப்பதற்காக மண் அங்கே எடுக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவர் வாழ்ந்த அந்த பூமியிலிருந்து அவர் எந்த இடத்திலிருந்து மண் எடுத்து படைக்கப்பட்டாரோ அந்த இடத்திற்கு அந்த மனிதனை இழுத்து கொண்டு வந்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன்தான் இழுத்து கொண்டு வந்தான். ஏனென்று சொன்னால் அவன்தான் பூமிக்கு வாக்களித்திருக்கிறான். இந்த இஸ்ராயில் எங்கெல்லாம் மண்ணை எடுத்தாரோ அந்த இடத்திலெல்லாம் மண்ணை கொண்டு வந்து வைப்பேன் என்று அவன்தான் வாக்களித்தான். அந்த வாக்குறுதியை அவன் நிறைவு செய்வதற்காக அவன்தான் இழுத்து கொண்டு வந்தான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை 2-3 நாளுக்கு முன்னால் கூட கீழக்கரையை சார்ந்த ஒரு சகோதரர் இங்கு அடக்கம் செய்யப்பட்டார். ஏன் அடக்கம் செய்யப்படுகிறார்? காரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இங்கிலாந்தில் பிறந்தவன் இலங்கையில் அடக்கம் செய்யப்படுகிறான். இலங்கையில் பிறந்தவன் இந்தியாவில் அடக்கம் செய்யப்படுகிறான். இந்தியாவில் பிறந்தவன் இந்தோனேசியாவில் அடக்கம் செய்யப்படுகிறான். இந்தோனேசியாவில் பிறந்தவன் இங்கிலாந்தில் அடக்கம் செய்யப்படுகிறான். பிறக்கிற இடம் ஒன்றாக இருக்கிறது, அவன் அடக்கம் செய்யப்படுகிற இடம் இன்னொன்றாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், துஃபின மின் தீனத்தில்லதி குலிக மின்ஹா. மனிதன் எந்த இடத்தில் மண் எடுத்து படைக்கப்பட்டானோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்படுவான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஃபைலுல் கதீர் போன்ற இன்னும் பல்வேறு கிரந்தங்கள் இவைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சகோதரர்களே. நாம் கூட என்ன செய்கிறோம், சில நேரங்களிலே சொல்லுகிறோம், பல நாடுகளிலே வாழ்கிறோம். 2 மாதம் 3 மாதம் லீவு ஊருக்கு விடுமுறை ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வந்து 2-3 மாதம் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிறார். விடுமுறை முடிந்து விட்டது. திடகாத்திரமாக ஆரோக்கியமாகத்தான் அங்கிருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு வருகிறார். துபாய்க்கு வருகிறார், சவுதிக்கு வருகிறார், வேறு நாடுகளுக்கு போகிறார். போகிற போது ஆரோக்கியமாக திடகாத்திரமாகத்தான் போனார். போய் 2-3 நாளிலே செய்தி வருது, போனவன் மரணித்து விட்டார் என்று செய்தி வருகிறது. நாம் என்ன சொல்லுகிறோம், அதில் போனவன் தான் போனான், ஒரு 3 நாள் கழித்து போகக்கூடாதா? இங்கே இருந்திருக்கலாமே. சரி, அல்லாஹ் ரூஹை வாங்கினது தான் வாங்கினான், இங்கே வச்சு வாங்கியிருக்கக்கூடாதா என்று நாம் பேசுகிறோம் இல்லையா? அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால் இவனை படைப்பதற்காக எடுக்கப்பட்ட மண் அது இடம் இருக்கிறது, அங்குதான் இருக்கிறது, அவனை அங்குதான் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்கிற காரணத்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனை அங்கிருந்து ஆரோக்கியமாக அழைத்து கொண்டு வந்து திடகாத்திரமாக அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு பல்வேறு ஆசைகளை மனதிலே போட்டு அங்கு போக வேண்டும், போன அப்படி செய்து விட வேண்டும், இப்படி செய்து விட வேண்டும், அதை வாங்கி அனுப்பிவிட வேண்டும், இதை வாங்கி அனுப்பிவிட வேண்டும் என்று எல்லாவற்றையும் வாங்கி அனுப்பிவிட வேண்டும் ஆசைகளெல்லாம் மனதில் போட்டு அவனை அல்லாஹ் தான் இழுத்து கொண்டு வருகிறான். காரணம் என்னவென்று சொன்னால் அவன் படைப்பதற்காக இங்கே தான் மண் எடுக்கப்பட்டிருக்கிறது, அங்குதான் அவன் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் பூமிக்கு கொடுத்த வாக்குறுதியை
நிறைவு செய்வதற்காக அல்லாஹ் அப்படி செய்கிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மனிதன் நினைக்கிறான், சொல்லுகிறான், இந்த ஃப்ளாட்டு நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், அங்கே ஒரு ஃப்ளாட்டு நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், அங்கே ஒரு 4 ஏக்கர் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். எது மனிதன் பேசுகிறான்? பூமி சொல்லுகிறது, அடே உங்கள் அப்பனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன் பாட்டனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உன் முப்பாட்டனை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், பயலை ஒன்றை நான் தான் வாங்கி போட போகிறேன், என்னமோ நீ வாங்கி போட்டு பேசுகிற, ஒன்றையும் நான் தான் வாங்கி போடுவேன் என்று பூமி சொல்லுகிறது. சகோதரர்களை, ஏனென்று சொன்னால் மண்ணுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு என்பது இருக்கிறதே, அது இன்றைக்கு நேற்றைக்கு ஏற்பட்ட தொடர்பு அல்ல என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், மின்ஹா ஹலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா. இந்த மண்ணிலிருந்து தான் நாம் உங்களை படைத்தோம், இந்த மண்ணுக்குத்தான் மீண்டும் நாம் கொண்டு வந்தோம், மீண்டும் இன்னொரு தடவை இந்த மண்ணிலிருந்து தான் நாம் மீண்டும் வெளியே கொண்டு வருவோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் உம்மு குல்சும் மரணித்து விட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்து வந்தார்கள். சிறிய வயதில் மரணித்து விட்டார். அந்த புனித உடல் குளிப்பாட்டி அடக்கம் செய்யப்படுவதற்கு கொண்டு வந்து கபரிலே வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பிடி மண் போட்டார்கள். மின்ஹா ஹலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உஹ்ரா என்ற அந்த திருமறை வசனத்தை ஓதி, இந்த மண்ணிலிருந்து தான் உங்களை நாம் படைத்தோம், இந்த மண்ணுக்குத்தான் திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறோம், திரும்பவும் இந்த மண்ணிலிருந்து தான் திரும்ப எழுப்புவோம் என்று அல்லாஹ் கூறுகிற அந்த 3 ஞாபகப்படுத்துகிற வகையில் 3 பிடி மண்ணை ஒவ்வொரு பிடியையும் போடுகிற போது இதை சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார்கள் என்கிற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிற. சகோதரி, இன்றைக்கும் போல பார்த்திருப்பீர்கள், கிராமப்புறங்களை பார்த்தால் மையத்தை உள்ளே வைத்த உடனேயே அது பக்கத்தில் இருப்பவர்களெல்லாம் 3 பிடி மண் அடி போடுவார்கள். எதற்கு போடுவோமே அவருக்கு தெரியாது. இது எல்லாம் போடுறான், நம்மளும் போடுப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் மூத்தா போயிட்டான் போடு என்று போடு, ஒன்றா சேர்ந்து காலையில் நம்ம கூட சேர்ந்து டீ குளித்தார், திடீர்னு மூத்தா போயிட்டார், மண்ணை அப்படி கொஞ்சம் போடு என்று போடுகிறாமே தவிர, என்ன காரணத்துக்காக அந்த 3 பிடி மண் ஏன் போடப்படுகிறது சொன்னால், அது அவருக்காக அல்ல, நமக்கும் மரணத்தை ஞாபகப்படுத்துவதற்காக, நமக்கும் மண்ணுக்குமான தொடர்பு உறவு என்ன என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக, நாமும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் நம்மை கொண்டு வந்து போட்டு மண்ணை போடுவார்கள் என்று நமக்கு அதை ஞாபகப்படுத்துவதற்காக, இந்த மண்ணிலிருந்து தான் நம்மை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் எழுப்புவான் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இன்றைக்கும் அதுபோல் நடப்பதை நாம் பார்க்கிறோம். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு எந்த இடத்தில் மனிதன் மண் எடுத்து படைக்கப்படுகிறானோ அந்த இடத்தில்தான் மனிதன் அடக்கம் செய்யப்படுகிறான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு மட்டும் நிற்கவில்லை. ஜம்முல் ஜவாமியில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னி வ அபூபக்கர் வ உமர் ஹுலிக்னா மின் துருபத்தின் வாஹிதத்தின் வ ஃபீஹா நுதுஃபனு. நானும் அபூபக்கர் சித்திக்கும் உமர் இப்னு கத்தாபும் ஒரே இடத்து மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் அங்குதான் அடக்கம் செய்யப்படுவோம் என்கிற செய்தி ஜம்முல் ஜவாமியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சகோதரர்களே, காரணம் என்னவென்றால் 3 பேரும் மக்காவை சார்ந்தவர்கள், மக்காவாசிகள் மதினாவிற்கு வந்தார்கள், மதினாவில் குடியமர்ந்து விட்டார்கள். 3 பேரும் ஒரே இடத்தில் தான் இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை நபி அவர்களுடைய மரணத்திற்கு, இன்னும் அபூபக்கர் சித்திக்குடைய மரணத்திற்கு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவருடைய மரணத்திற்கு பல வருடங்களுக்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் தான் உலகத்திலேயே உயர்ந்த புனிதமான மண் எது பூமியில் என்று கேட்டால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா இருக்கிற அந்த மண் தான் என்று 4 மதுஹபுடைய இமாம்களில் யாருக்கும் கருத்து வேறுபாடுகள் இல்லை. மக்காவுடைய மண் சிறந்ததா, காபத்துல்லா அது சிறந்ததா, நபியுடைய ரவுலா சிறந்ததா என்று கேட்டால் 4 மதுஹபுடைய இமாம்களின் யோகவித்த தீர்ப்பு என்னவென்று சொன்னால்
நபியுடைய ரவுலா தான் சிறந்தது. ஏனென்று சொன்னால் ரவுலாவை காபத்துல்லாவை விட நபியை விட காபத்துல்லா சிறந்தது அல்ல. காரணம் என்றால் நபியை விட சிறந்த ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை. ஆனால் நபியினுடைய படைப்புக்கு பின்புதான் மற்ற எல்லாமும் என்கிற காரணத்தால் நபி அவர்கள் எந்த இடத்தில் மண்ணால் படைக்கப்பட்டார்களோ அந்த மண்தான் மற்ற மண்களை விட சிறப்பானது, மேன்மை மிக்கது என்பது 4 மதுஹபுடைய இமாம்களின் கருத்து வேறுபாடு இல்லாத யோகவித்த முடிவு. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் அபூபக்கர் சித்திக்கும் உமர் இப்னு கத்தாபும் ஒரே இடத்து மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மூவரும் அந்த இடத்தில்தான் அடக்கம் செய்யப்படுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் இது மாதிரி சொல்ல போல செய்திகள் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு பேசலாம். ஆனால் நீங்கள் வேலைக்கு போய்விட்டு வந்த களைப்பு கண்களில் தெரிகிறது. இன்னும் வேலைக்கு போக வேண்டும் என்கிற ஆர்வம் முகத்தில் தெரிகிறது. ஹைதர் கனிமி முயற்சி பார்த்துக்கிட்டே இருக்கார். டைமாயிடுச்சு, அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நானும் அதையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இதுதான் ஒரு சில செய்தி. ஏனென்று சொன்னால் இந்த செய்திகளை அந்த சமயத்தை விட்டு விட்டால் அதற்கு பின்னால் கிடைக்காது என்கிறால் ஒரு சில செய்தி. இந்த மண் நமக்கு என்ன பாடம் நடத்துகிறது? நமக்கும் மண்ணுக்குமான தொடர்பு என்ன? அது எந்த காலத்திலிருந்து அந்த தொடர்பு இருக்கிறது என்று நமக்கு தெரிந்து போய்விட்டது. அந்த மண் நமக்கு என்ன பாடம் நடத்துகிறது என்று சொன்னால் சகோதரர்களே, மண்ணிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு பல பாடங்கள் இருக்கின்றன. ஒன்று, மண் சுத்தப்படுத்துகிறது. நாம் என்ன குளிக்கிறோம், துணிமணிகளை அலசுகிறோம், சட்டிவானை கழுவுகிறோம், எல்லா தண்ணீரையும் கொண்டு வந்து என்ன செய்யறோம், ஒரு வீட்டுக்கு பின்னால் கொல்லையில் ஒரு பள்ளம் வெட்டி எல்லாவற்றையும் உள்ளே விட்டு விடுகிறோம். அது உள்ளே வாங்குகிறது. உள்ளே கழிவு நீரை உள்ளே வாங்கி அது சுத்தம் செய்து திரும்பவும் போடுகிறது. கழிவு நீர் வருவதில்லை. சுத்தமாக குடிப்பதற்கு மதுரமான நீரை தருகிறது. ஆக நாம் கழிவு நீரை மண்ணில் ஊற்றினோம். அது உள்ளே வாங்கி அந்த கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்து குடிப்பதற்கு மதுரமான நீரை தருகிறது. சகோதரர்களே, இது மண்ணிலிருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம். நம்மிடத்தில் ஒரு தீய மனிதன் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தான், கெட்ட பழக்கங்கள் உடையவன், கெட்ட நடத்தைகள் உள்ளவன் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தான் என்று சொன்னால் நாம் நம்முடைய நல்ல குணத்தின் பிரகாரம் நாம் அவருக்கு செய்கிற உபதேசத்தின் அடிப்படையில் அவனுடைய கழிவுகளை, அந்த தவறுகளை, கெட்ட குணங்களை நீக்கி அவனை சுத்தப்படுத்த வேண்டும். இந்த பாடத்தை மண் நமக்கு நடத்துகிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, கிருமிகளை அழிக்கிறது. நாம் ஊற்றுகிற தண்ணீரில், கழிவு நீரில் எவ்வளவு கிருமிகள் இருக்கின்றன. ஆனால் நாம் திரும்பவும் அது நிலத்தடி நீராக உள்ளே போய் நாம் போட்டு வெளியே எடுக்கிற போது கிருமிகள் எதுவும் இல்லை, சுத்தமான நீரை தருகிறது. சகோதரர்களே, இப்படி மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிற மனிதர்களை சுத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்து செய்கிற ஹதீஸ் ஒன்று சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா வலஅல் கல்பு இனா அஹதிக்கும், உங்களுடைய பாத்திரத்தில் ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் நக்கி விட்டால், வாய் வைத்து விட்டால், அந்த கிருமி இருக்கிறதே அது உங்களுக்கு பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். பல வியாதிகளை அது கொண்டு வந்துவிடும். அதனால் அதை 7 முறை கழுக வேண்டும். அதில் ஒரு முறை மண்ணை போட்டு தேய்த்து கழுக வேண்டும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் மண்ணை போட்டு தேய்த்து கழுவினால் கிருமிகளை அதை அகற்றிவிடும். சகோதரர்களே, கிருமிகளை அகற்றி விடுகிற, கிருமிகளை அப்புறப்படுத்தி விடுகிற ஆற்றல் மண்ணுக்கு உண்டு என்கிற காரணத்தால் 7 முறை கழுக வேண்டும். அதில் ஒரு முறை மண்ணால் தேய்த்து அந்த பாத்திரத்தை கழுக வேண்டும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது. சகோதரர்களே, அப்படியானால் கிருமிகளை அழிக்கின்ற, ஒழிக்கின்ற அந்த தன்மை என்ன செய்வது? மண்ணிலம் இருக்கிறது. அதுபோல மனிதர்களுக்கு, மனிதர் வாழ்க்கைக்கு ஆபத்தை ஏற்படுத்துகின்ற கிருமிகளாக சில மனிதர்கள் வாழுவார்கள். அவர்களிடமிருந்து மனித சமூகத்தை பாதுகாக்கிறவர்களாக மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த பூமி நமக்கு சொல்லித் தருகிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், பூமியோடு நாம் கொண்டிருக்கிற
பூமி என்ன செய்கிறது சொன்னால் அதை விதையை கொண்டு போடுகிறோம். விதையை போட்ட உடனேயே அந்த விதை அந்த மண்ணோடு பந்தம் கொண்டிருக்கிற காரணத்தால் அது மறைத்து வைத்திருந்து அந்த சின்ன விதையை ஒரு பெரிய விருட்சமாக வளர செய்து விடுகிறது. இப்படி ஏராளமான விருட்சங்களை அந்த மண் வளரச் செய்து விடுகிறது சகோதரர்களே. அப்படியானால் நம்மிடத்திலே ஒருவர் வந்து சேர்ந்தான், ஒரு அப்பாவி சப்பாவியாக இருந்தான், ஒரு ஏழை பாழையாக இருந்தான், நம்மிடத்தில் வந்து ஏதோ நம்மிடத்தில் வந்து அண்டி விட்டான், நம்மிடத்தில் அடக்கலம் தேடி வந்து விட்டான் என்று நம்மளை தஞ்சம் அடைந்து விட்டான் என்று சொன்னால், சரி ஒரு அடிமை நமக்கு சிக்கனாண்டா இருக்கட்டும், நம்ம வேலையை பூரா அவனை வச்சு பார்த்துக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. அவனை எப்படி வளர்த்து விட வேண்டும்? நாம் வளர்ந்திருப்பது போல நம்மை தஞ்சம் என்று அடைக்கலம் என்று வந்து நம்மை நம்பி வந்தவனை எப்படி வளர்த்து விட வேண்டும் என்கிற பாடத்தை பூமி நமக்கு சொல்லித் தருகிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மூன்றாவது என்னவென்று சொன்னால், நீங்கள் கோடை காலத்தில் உங்கள் வீட்டில் அடிபைப்பு இருக்கும், அடிபைப்பு இருந்துச்சுன்னா இல்லை மோட்டர் இருந்துச்சுன்னா கோடை காலத்தில் தண்ணீரை போட்டு நேரடியாக அந்த தண்ணீரை நீங்கள் பிடித்தார்கள் சொன்னால் கோடை காலத்தில் வருகிற நீர் குளிர்ச்சியாக இருக்கும், குளிர்காலத்தில் வருகிற நீர் வெதுவெதுப்பாக இருக்கும். இது மனிதனுக்கு குளிர்காலத்தில் வெதுவெதுப்பான நீர் தேவை, கோடை காலத்தில் குளிர்ச்சியான நீர் தேவை. அந்த சீதோசன நிலை மாறுகிற போது, பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுகிற போது மனிதனுக்கு எது தேவை என்பதை கணித்து அந்த பூமி தருகிறது சகோதரர்களே. அதுபோல தான் மனிதன் நம்மை ஒருவர் தேடி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய தேவை என்ன, இப்போது அவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அந்த பண்பை நாம் பூமியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இப்படி ஏராளமான படிப்பினைகள் பூமியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால் நமக்கும் இந்த பூமிக்குமான உறவு என்பது அது இன்றைக்கு ஏற்பட்டது அல்ல, ஆதி காலத்தில் ஏற்பட்டது என்கிற செய்தியை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய மூலமே அந்த மண்தான், அடிப்படைய மண்தான் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான், வலகத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், நாம் இந்த மனிதனை நாம் களிமண்ணின் சத்திலிருந்து என்ன செய்தோம், காய்ந்த களிமண்ணின் சத்திலிருந்து நாம் படைத்தோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு ஓதிய வசனத்தில், இன்றைக்கு தராவிகிற ஓதிய வசனத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். இந்த மண் என்னென்ன பாடங்களை எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறதோ அதன் பிரகாரம் அந்த நற்குணங்கள் மண்ணில் இருக்கிற அந்த நற்குணங்கள் எல்லாம் நமக்கும் வரும்படியாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹுல் ஹைரல் ஜஸா என நன்றியை தெரிவித்து, அற்புதமான தலைப்பின் கீழே ஹஸ்ரத் அவர்கள் உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பை நீங்கள் மையமாக வைத்து 3 கேள்விக்கணையாக எடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 28வது பிறையில் 3 நபர்களுக்கு 3 பரிசுகள் காத்திருக்கிறது. 15 கேள்விக்கு முதல் பரிசும், 10 கேள்விக்கு 2ஆம் பரிசும், 5 கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவருக்கு 3ஆம் பரிசும், ஒரு சிலர்கள் கேள்வி கேட்டும் பதிலளிக்க முடியாதவர்களுக்கு ஆறுதல் பரிசும் காத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் கவனமாக கேளுங்கள். எங்களுடைய ஹெட்மாஸ்டர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, வஃபாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச சொல்லி. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் நாம் சொல்லி அதை பேச சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் பத்ரு சஹாபா கண்மணிகளுடைய தினமாக இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் யாசீன் ஓதி ஹதியா செய்து இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் தப்ரூக் வழங்கப்படும். சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அனைத்து ஆன்மீக சகோதரர்கள் அத்தனை பேர்கள் கலந்து சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டு, ஒரு சகோதரர் திருமண உதவிக்காக நம்மள்கிட்ட ஒரு பத்திரிகை கொடுத்தாங்க. அவங்க கால் நடக்க முடியலை, சுகரால் பாதிக்கப்பட்டு காலில் ஓட்டை விழுந்திருக்குது. அதனால் அவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் நம்ம இடத்துல உதவி கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய பொருளாளர் வருவாங்க, உங்களால் முடிந்த பொருளாதார உதவியை வழங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய பெயர் பஷீர் அலி, நடுத்தரு கிருஷ்ணாஜி பட்டணத்தைச் சேர்ந்தவர்கள். அவருடைய மகளுடைய திருமணம் 1/5/2025 வியாழக்கிழமை நடக்கவிருக்கிறது. மன இடம் வசந்த திருமண மஹால், வடக்கு மணமேல்குடி. மணமக்கள் எஸ் முஹம்மது அஸ்லம், டி ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் டெக், பி சிஃபானா பேகம், ஆலிமா ஹசனியா.
அல்லாஹு தாலா இந்த மணமக்களுக்கு எல்லா நல வளங்களையும் கொடுத்து, அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் கொடுத்து, நன்மக்கட்பேறு பெற்று தீனுக்கும் துனியாவுக்கும் உகந்த குழந்தையை பெற்று வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. நம் அனைவர்களும் துஆ செய்வோமாக. காரணம், அவர் திடீரென்று உடல்நிலை சுகவீனமாக ஆகி காலில் சுகர் வந்து காலில் ஓட்டை விழுந்து விட்டது. அவரை கீழே சந்திக்க போகும்போது மேலேயே ஏற வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. கீழே தான் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போதே நமக்கு மனசு ரொம்ப கண்கள் கசிந்து விட்டது. அந்த அளவுக்கு அந்த சகோதரர் சொன்ன செய்திகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா எந்த தேவைக்காக அந்த சகோதரர் வந்திருக்கிறாரோ அந்த தேவையை எல்லாம் முழுமையாக நிறைவேற்றி அந்த திருமணத்தை முழுமையாக நடத்தி தருவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி செய்வானாக. நாமும் அதற்காக துஆ செய்வோமாக. அடுத்ததாக, இந்த ஊப்பியில் நடுக்கிட்டு ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்காக ஜும்மாவுடைய தினத்தை மாற்றி பள்ளிவாசலில் நடுக்கிட்டு தார்பாயை போட்டு போற்றி வச்சு ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரப்புல் ஆலமீன் ஓரளவுக்கு தான் பொறுப்பான். இன்ன பதுசா ரபிக்கல சதீத், இடி ரொம்ப கடுமையாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு நாசத்தை தான் ஏற்படுத்த போகிறான். என்ன கூடிய சீக்கிரம் பர்பாதாக போயிடுவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஓரணியில் திரளவும் மாட்டேங்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளோ ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசரோ இல்லை. அதனால் அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஈமான் தனத்தையும் சீமான் தனத்தையும் கொடுத்து, இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம அவர்களுக்காக துஆ செய்வோம். அல்லாஹு தாலா அவர்களுக்கு நல்ல ஒற்றுமையும் வலிமையும் கொடுத்து இந்த ஆட்சியை அகற்றி அவர்களுக்கு சாதகமான ஆட்சியை தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ். இந்த பணிக்காக இந்த ரமலான் முழுவதும் பயானுக்காக தண்ணீராகவும் தேநீராகவும் சமுசாவாகவும் சுவீத்தாகவும் தந்து கொடுக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கும் வேலை நிறுவனத்திற்கும் அல்லாஹு தாலா எல்லா நலவளங்களையும் கொடுத்து வாழச் செய்வானாக. அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் அல்லாஹு தாலா நல்லடியார்கள் நாதாக்களுடைய கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. யாரெல்லாம் இந்த பணிக்காக உதவி செய்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து நீண்ட ஆயுளையும் நோய் நொடியில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் தந்து வாழ்வுக்கு மேல் வாழ்வு தந்து வளமான வாழ்வை தந்தருள்வானாக. ஹஜ்ஜ பைத்திக்கல் ஹரம் ஜியாரத் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. கலிமா தையிபாவோடு மரணித்து நாளை மறுமையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அகல வைத்துகளோடும் நம்முடைய தாய் தந்தையர்களோடும் உறவினர்களோடும் உயிரிய ஜன்னத்தில் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஜ்ரத் பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே பேசக்கூடிய ஹஜ்ரத் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய ஸ்பான்சர் கமிட்டி அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தாலா எல்லா நலவளங்களையும் தந்து வாழச் செய்வானாக. கிருபையில ரஹ்மானே, இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையை மாற்றி எங்களுக்கு சாதகமான ஆட்சியை தந்தருள்வாயாக. இந்த ரமலான் மாதத்தினுடைய பொருட்டால் கிருபையில ரஹ்மானே இரக்கம் கொண்டு எங்களை நீ கண்கொண்டு பார் ரஹ்மானே. எங்களுடைய மக்கள் துன்பப்பட்டும் கஷ்டப்பட்டும் அடிபட்டும் மிதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுக்கு நீ சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்வாயாக. கண்ணியத்திற்கு பெருமக்களே, நீங்கள் தஹஜ்ஜத்திலே ஒவ்வொருத்தரும் நீங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளீர்கள். நம்முடைய சகோதரர் அவர்கள் ஊப்பியில் இருந்தாலும் சரி, வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்காக நாம் துஆ செய்வது கடமையிலும் கடமை. அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பாக நீங்கள் துஆ செய்வீர்கள் என்ற நன்றி பெருக்கோடு ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா. தொடர்ந்து வாருங்கள், வருகை தாருங்கள். இன்ஷா அல்லாஹ். கலீஃபா ஹஸரத் வருகை வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சிறிய துஆவோடு இன்ஷா நிறைவேறும். ربنا لك الحمد لك الشكر يا الله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا يا غفار الذنوب. اللهم اغفر لنا يا غفار الذنوب. اللهم إنا نسألك الجنة ورؤية ونعوذ بك من النار. اللهم إنا نسألك الجنة ورؤية ونعوذ بك من النار يا خالق الجنة والنار. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் யா அல்லாஹ். உலக முஸ்லீம்களுடைய பாவங்களை மன்னித்தருள் யா அல்லாஹ். ரஹ்மத்துடைய 10 கடந்து விட்டது ரப்பே. உன்னுடைய ரஹ்மத்து கிடைத்ததான்னு தெரியல ரப்பே. யா அல்லாஹ், எல்லா மக்களையும் உடைய ரஹ்மத்துடைய கண் கொண்டு நீ மன்னித்தருள் புரியா அல்லாஹ். இந்த மகஃபிரத்துடைய பத்தில் எங்களை பரிபூர்ணமானவர்கள் மன்னித்தருள் புரியா அல்லாஹ். உடைய மகஃபிரத்துக்குரியவர்களாக எங்களை ஆக்கி அருள்புரி ரஹ்மானே. இந்த ரமலானுடைய முழுமையான பாக்கியங்களை அடையக்கூடிய நசீபை கூடிய அல்லாஹ். நல்ல அமல்கள் செய்யும் வாய்ப்பை எங்களுக்கு நசீபாக்க ரப்பே. எங்களுடைய உள்ளங்களை உன் பக்கம் திருப்பிறியா அல்லாஹ். நஃப்ஸு ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாத்து அருள்புரி ரஹ்மானே. நாங்கள் என்ன பயான்களை கேட்டோமோ உபதேசங்களை அந்த உபதேசத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை அருள்புரியா அல்லாஹ். எந்த மக்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து அருள்புரி ரஹ்மானே. விசாலமான ரிசுக்கக்கூடிய அல்லாஹ். காமிலான ஈமானை கொடி ரப்பே. இறையச்சத்தோடு வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், காஃபிருடைய தொல்லை விட்டு அனைத்து முஸ்லிமான ஆண்பின் அனைவரையும் பாதுகாத்து அருள்புரி ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலானோடு ரப்பே அந்த மூர்க்கர்களை யா அல்லாஹ் நீ அழித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ்,
அவர்களை அகற்றிவிடியா அல்லா. யா அல்லாஹ் எங்களுக்கு சுதந்திரமான வாழ்வை நீ அருள் புரிந்து விடியா அல்லா. யா அல்லாஹ் உன்னை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் சுதந்திரத்தை அருள் புரிந்து விடியா அல்லா. யா அல்லாஹ் எல்லாருடைய தேவைகளையும் நீ பூர்த்தி செய் ரஹ்மானே. எல்லோருக்கும் நீண்ட ஆயுளையும் ஆஃபிய சலாமத்தையுடன் வாழ தௌஃபீக் செய்யா அல்லா. மறைந்த சகோதரர்கள் அனைவருடைய கபறுகளையும் ஒளிமயமாக்கிடியா அல்லா. அவருடைய கபரை சுவனம் பூங்காவாக்கிடியா அல்லா. அவருடைய கபரை விசாலமாக்கி அருள்புரி ரஹ்மானே. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ரப்பி ரஹ்ம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. ஹஸரத்